ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ரொம்பவே கம்மியாக வருது. ஸோ எல்லாருமே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஆர்டரே வரமாட்டேங்குது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிக் சொல்லுங்கள், இல்லை ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் இன்னொருத்தர் ஸ்விக்கியில் புதுசாக ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லை. என்னுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வச்சு நான் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியாக வருது. இத்தனைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மினிமம் ஒரு 10 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரு 13-14 மணி நேரம் வரைக்கும் லாகின்ல இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன், ஜிபிஎஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு அந்த லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கூகுள் மேப் போடுறீங்க, அது வந்து கரெக்டாக உங்களுடைய லொக்கேஷன் வந்து அக்யூரேட்டாக காமிக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் வந்து அடிக்கடி இந்த மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதனாலேயும் ஆர்டர் உங்களுக்கு டிலேயிங், அதாவது உங்களுடைய மேப் ஜிபிஎஸ் வந்து அப்டேட் ஆகிறதுல டிலேயிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் ஆர்டர் உங்களுக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும், சரிங்க? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் எங்கெல்லாம் அதிகமாக வருமோ அந்த பிளேஸை நீங்கள் டார்கெட் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு லஞ்ச் பீக் அப்போ உங்களுக்கு இங்கே தான் ஆர்டர் வரும். டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் அதிகமாக வரும். ஸ்நாக்ஸில் வந்து இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கிற கடையில் வந்து ஆர்டர் அதிகமாக வரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம போய் நின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து 1-2 வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் வந்து லாகின்ல இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்டு லாகின்ல இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ரொம்பவே கம்மியாகும். அடுத்தது நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை ரொம்ப டிலேயிங்கும் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் ஒரு நாளைக்கு ஒரு ரிஜெக்ட் பண்ணலாம். பட் அடிக்கடி நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இதனால கூட நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ இந்த ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வராததுக்கு காரணமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சில மொபைல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்காது. ஸோ அதனாலையுமே கூட நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அதிகமாக வருமோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மூவ் பண்ண பாருங்க. அதே மாதிரியே ரிஜெக்ட்டும் வந்து அடிக்கடி பண்ணாதீங்க. ஸோ ரிஜெக்ட் அடிக்கடி பண்ணினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே கம்மியாகும். அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்கள் கஸ்டமர் கிட்ட ரேட்டிங்ஸ் வாங்குறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விக்கி டிஷர்ட் போடுறது, இல்லைனா வந்து ஜொமேட்டோ டிஷர்ட் போடுறது, அடுத்தது பேகு, செல்ஃபி பிடிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து எல்லாமே டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ராங் ஆக்ஷன்ஸ்லாம் நிறையா வர தொடங்குனுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்கள் ஆர்டர் வந்து கரெக்டான டைமில் கொடுக்கும்போது இல்லைனா வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும்போது கஸ்டமர் தரக்கூடிய ரேட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து ஆர்டரு அதிகமாக ஆகிறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ரேட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு உதவும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்விக்கியில் இந்த கோல்டு, சில்வர், ப்ரௌன், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதன்படியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அசைன் ஆகும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக யாராச்சும் ஸ்விக்கியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம், கொடுத்தோம், டெலிவரி பண்ணோம் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து லேட்டாக கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆர்டர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கும் லேட் பண்ணுறீங்க, டெலிவரி பண்ணுறதுக்கும் லேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு பீக் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 6 ஆர்டர்லேருந்து ஒரு 7 ஆர்டர் 8 ஆர்டர் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் 3 ஆர்டர் தான் அசைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், சரிங்களா? உதாரணத்துக்கு பண்டிகை நாள்லாம் வந்துச்சு அப்படின்னா
ஆர்டர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து புரிஞ்சு தான் நடந்துக்கணும். இன்னைக்கு ஆர்டர் கம்மியாக இருந்தாலும் நாளைக்கு ஆர்டர் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்விக்கியில் லாகின் ஹவர்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதில் நீங்கள் ஒர்க் பார்த்தாலும் உங்களுடைய லாகின் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் நம்ம வந்து வாங்கணும். புதுசாக யாராச்சும் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் வந்து கம்மியாகும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. இப்போ இல்லைனாலும் உதாரணத்துக்கு ஸ்நாக்ஸில் ஆர்டர் அதிகமாகலாம், அப்படி இல்லைன்னா டின்னர் பேக்கில் ஆர்டர் அதிகமாகலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக லாகின்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த ஏர்னிங்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு வந்து எல்லாருமே, அதாவது பார்ட் டைம் ஃபுல் டைம் எல்லாருமே வந்து செய்வாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து மற்ற நாளுக்கும் சனி ஞாயிறுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், சனி ஞாயிறு வந்து ஒர்க் பார்த்துருப்பீங்க, ஏர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்கிட்ட பேன் கார்டும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லை, உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் நீங்கள் கொடுத்து ஸ்விக்கியில் லாகின் பண்ணும்போதே அதில் வந்து செல்ஃபிலாம் கேட்கும். ஸோ செல்ஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுடைய முகபாவனைகள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ வேற யாராச்சும் வந்து செல்ஃபி பிடிச்சிட்டு ஒர்க் பார்க்கும்போது நீங்கள் அதை மாற்றி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடியை வந்து வெரிஃபை பண்ணிட்டு 1 வீக் இல்லைனா ஒரு 2 நாள்லேயே வந்து ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்குலாம் வந்து நடந்திருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஸ்விக்கியில் லாகின் பண்ணி ஓட்டுங்க. மற்றவங்களோட யாரையும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ராப்பராக டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி உங்களை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்லாம் கால் பண்ணிலாம் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து செல்ஃபி கேட்கும்போது நீங்கள் மாற்றி பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். திரும்ப எப்போவுமே அதை வந்து நீங்கள் ஆக்டிவேஷனே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து வேற ஒருத்தர் ஐடியில் நீங்கள் வந்து ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மறந்துடுங்க. அந்த மாதிரிலாம் வந்து வேலையை செய்யாதீங்க. மோஸ்ட் ஆஃப் இப்போ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. சரிங்களா? யார் வந்து ஓனாக வந்து ஐடியை கிரியேட் பண்ணி ஓட்டுறாங்களோ அவங்கள வந்து அவங்க அப்பப்போ செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஐடியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? புதுசாக யாராச்சும் ஒர்க் பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரூஃபை வச்சே நீங்கள் வந்து ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணி ஐடி வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 6 மாதம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்எல்ஆர் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பாருங்க. அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ எல்எல்ஆர் வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வழக்கம் போல நீங்கள் வந்து பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணலாம். சரிங்களா? நியரஸ்ட்டில் உங்களுடைய ஸ்விக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. அவங்ககிட்டயே போய் கேளுங்க, ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி புது ஐடி போடணும், ஸோ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என்கிட்ட லைசன்ஸும் இல்லை அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு ஒரு இவி வெஹிக்கிளோ இல்லை பெட்ரோல் வண்டி வந்து ஒரு சில வந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்எல்ஆர் போட்டு ஓட்டுறவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ வந்து கண்டிப்பாக ஓட்டலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.